கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா இருதயம் மகிழும். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம்தான் மிகவும் பாதிக்கப்படுகிறது. நம்முடைய இருதயத்துக்குள் தான் வேதனை, நம்முடைய இருதயம்தான் சஞ்சலப்படுகிறது, நம்முடைய இருதயம்தான் உடைக்கப்படுகிறது, நம்முடைய இருதயம்தான் காயப்படுத்தப்படுகிறது, இருதயம்தான் நொறுக்கப்படுகிறது. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் இருதயம் காயப்படுத்தப்பட்டிருந்தால், ஒருவேளை உங்களுடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருந்தால், ஒருவேளை உங்கள் இருதயம் பிழியப்பட்டிருந்தால், ஒருவேளை உங்களுடைய இருதயம் வேதனையினால் நிறைந்திருந்தால், ஏசாயா 60:5 உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், நடக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் தான் வேதனை, நம்முடைய இருதயத்தில் தான் பாடுகள். இது எப்போ மாறும்? இந்த இருதயம் எப்போ மகிழும்? வேதத்தில் ஒரு அழகான சத்தியம், சங்கீதம் 105:3 பின்பகுதி, கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழும். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் பல பாடுகளும் வேதனைகளையும் நம்ம இருதயம் தாங்குறதில்ல. இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார், யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தாவீது தன்னை பார்த்தே சொல்லுகிறான், சங்கீதம் 42:5, சங்கீதம் 43:5. ஏன் கலங்குகிறான்? நம்முடைய இருதயம், நம்முடைய மனசு, நம்முடைய ஆத்துமா கலங்குகிறது. நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறது, நம்முடைய இருதயம் உடைக்கப்படுகிறது. ஆனால் எப்போ மகிழும்? கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றும் பொழுது. சில வருஷங்களுக்கு முன்னாடி நாகர்கோவிலில் கேத்ரின் பூத்துங்கிற மிஷன் ஹாஸ்பிட்டலில் பிளட் டொனேட் பண்ணுறதுக்காக நண்பர்களும் நானும் சென்றிருந்தோம். பிளட் எல்லாம் நான் டொனேட் பண்ணிவிட்டு பின்னாடி இருந்த ஒரு சின்ன சாப்பலில் பெஞ்சில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, அப்போ நான் முன்னேற ஊழியத்துக்கெலாம் வரல. ஒரு தாயாரை பார்த்து கர்த்தர் சொல்ல சொன்னார், முன்னாடி அழுது கொண்டு இருக்கிறாங்கள்ல, இருதயம் உடைந்து, அந்த தாயை பார்த்து நீ சொல், நீங்கள் கைவிடப்பட மாட்டீங்கன்னு சொல்ல அப்படி சொன்னார். எனக்கு பயம், என்னால் இருக்க முடியல, சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நான் மெதுவாக போய் அக்கா அப்படி சொன்னேன். கேட்கல, கொஞ்சம் சத்தமாக கூப்பிட்டேன். அவங்க என்னை பார்த்தாங்க. நெத்திலெல்லாம் ரத்தம் அப்படியே, அவங்க கண்ணெலாம் செவந்து கண்ணீர். என்ன தம்பின்னு கேட்டாங்க. இல்லை, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டேன்னு சொன்னார். சொன்ன வார்த்தை என் இருதயம் வேதனையோடு வந்தேன். என் இருதயத்தை ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்றினேன். 24 வயசு மகன் வேலை பார்க்கும் பொழுது கீழே தவறி விழுந்துட்டான். 4 நாள் ஆச்சு, டாக்டர் செத்துருவேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி போனாங்க. கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷத்தில் மறுபடி வந்தாங்க. தம்பி, என் மகன் பிழைச்சிக்கிட்டான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எப்போ உங்கள் இருதயத்தை நீங்கள் ஊற்றுவீங்களோ அப்போ உங்கள் இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவான். இன்றைக்கி உங்கள் இருதயத்தில் 1000 கவலை இருக்கலாம், உங்கள் இருதயம் ரொம்ப வேதனையோடு இருக்கலாம். ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்றுங்க, மகிழ பண்ணுவான். தகப்பனே, இருதயத்தில் வேதனையோடு இருக்கிறவருடைய இருதயத்தை பாரும், இவர்கள் இருதயத்தை மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். இருதயம் மகிழும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்.